2026 தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும். ஏன் அப்படி சொல்றோம்னா, நேற்றைய தினம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து இணைந்ததுனால அமோக வெற்றி பெறும் என்பதுதான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கண்டென்ட்டா இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போவோம். கேப்டன் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வந்து 2005 வந்து உருவாக்கி 25 வருஷ காலமாக வந்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருந்தாரு. ரசிகர்களும் சரி, ரசிகர்களாக இருந்து ஒரு தொண்டர்களாக மாறி இப்போ வரக்கூடியவர்களுக்கு உணவுகள் தினதோறும் வந்து உணவுகள் வழங்கி உடைவளல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில் தெரிஞ்சு வச்சிருந்தாரு. ஏன் அவருடைய இறப்புகள் கூட நம்ம பார்த்துருப்போம். ஒரு முதலமைச்சருக்கு கூட இல்லாத ஒரு கூட்டம் அந்த அவருடைய இறப்புல வந்து மிகப்பெரிய லட்சக்கணக்கான கூட்டங்கள் வந்து அந்த சென்னையை ஸ்தம்பிச்சு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் சம்பாதிச்சு வச்சிருந்தாரு. ஆனால் இது இன்னைக்கு அது எல்லாமே வந்து அடகு வைக்கக்கூடிய அளவில் தேசிய முற்போக்கு கழகத்திலிருந்து பிரேமலதா அவர்கள் வந்து திமுகவில் இணைஞ்சதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்ப்பையும் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு மேடையில் வந்து நகைச்சுவை நடிகர் வடிவேல் வந்து பேசின ஒரு பேச்சு என்ன அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துச்சு. அந்த கட்சி தேர்தல் அப்போ அவர் பேசின பேச்சு என்ன அப்படின்னா, என்ன கடலில் மிதக்கக்கூடிய கப்பலை ஓட்டுபவர் கேப்டன், எந்நேரமும் தண்ணியிலேயே மிதப்பவர் கேப்டன் என்று அவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசியிருந்தார். அப்படி இருக்கக்கூடிய வகையில் நம்ம பிரேமலதா அவர்கள் வந்து இணைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயமா வந்து தொண்டர்கள் மத்தியில் பார்க்கப்படுது. அது கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்தினுடைய ஆண்டாள் அழகர் மண்டபத்தை வந்து கலைஞர் ஆட்சியில் சாலை விரிவாக்க பணிக்காக இடித்தார். அந்த சாலைக்கும் மண்டபத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அப்படி இருந்தும் வேண்டுமென்றே இடித்ததனால்தான் விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த கட்சியை வந்து 2005 துவங்கினார். செப்டம்பர் 14 ஒவ்வொரு மேடையிலும் ஊழல் ஆட்சி, தமிழை வளர்க்கிறோம் என்று மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் கடுமையாக சாடி அந்த கட்சியை வளர்த்தார். அப்படி வளர்ந்த கட்சி தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஏடிஎம்கே அம்மாவுடைய ஆட்சியின் போது கூட்டணி வைத்து 41 தொகுதிகளை அந்த அம்மா அவர்கள் ஒதுக்கி கொடுத்தார்கள். அதில் 29 தொகுதிகளில் வெற்றி பெற்று பிரதான எதிர்கட்சியாக சட்டசபையில் அமர்ந்து மிக ஒரு சாதனை படைத்தார் என்று நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை இன்று பிரேமலதா அவர்கள் அடமானம் வைத்து விட்டார் என்று நினைக்கும் போது அனைத்து தொண்டர்களுமே மன வருத்தத்தில் வேதனையுடன் இருக்கிறார்கள் என்றுதான் நாம் பார்க்கப்படுகிறது. கேப்டனுடைய வீடாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து நம்ம போயிட்டு மக்களாக இருந்தாலும் சரி, சினிமா சம்பந்தப்பட்ட உதவி இயக்குநர்கள், நடிகர்கள், இப்படி யாராக சென்றாலும் உணவில்லாமல் வந்து யாருமே பசியோட அனுப்பிச்சதா ஒரு தகவல் இது வரைக்குமே எங்கேயுமே பார்த்ததில்லை. ஆனால் இப்போ வந்து தலைமை அலுவலகத்தில் உணவு கிடைக்குதா அப்படிங்கிறது சந்தேகம். 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணி ஆரம்பிக்கிற போது கூட ஏன் வந்து அது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, புரட்சித் தலைவி அம்மாவை எதிர்த்து சட்டசபையில் அந்த நாக்கை துருத்தி பேசினார். அப்படி இவர் கூட யார் நட்புறவாக இருக்காங்க, பண்ருட்டி ராமச்சந்திரன் மற்றும் அவருடைய நண்பரான இப்ராஹிம் ராவுத்தர், அதாவது சினிமாவுக்கு மதுரையிலிருந்து 2 பேரும் வந்தார்கள். இப்ராஹிம் ராவுத்தரும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும், நான் வந்து படம் தயாரிக்கிறேன், நீ வந்து நடி அப்படின்னு சொல்லி 2 பேரும் நண்பர்களாக சென்னைக்கு வந்து அவருடைய பேனரில் வந்து படம் ஆரம்பித்து நிறைய படங்களை ஹிட்டு கொடுத்துருக்காரு. இவ்வளவு நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களை பிரிக்க வேண்டும். பண்ருட்டி ராமச்சந்திரனை கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரனையும் பிரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் முதலில் பிரித்தது இப்ராஹிம் ராவுத்தரை. இப்ராஹிம் ராவுத்தருடைய 2 பேருக்குடைய பிளவுகளை உருவாக்கி பிரித்தார்கள் பிரச்சனை அம்மா அவர்கள். அப்படி இருந்தும் கூட இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தபோது கூட அவரை கேப்டன் அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் சொல்லி கண்ணீர் விட்டு அழுது காட்சிகளெல்லாம் நாம் ஊடகத்தில் பார்த்தோம். சினிமா துறையை பொறுத்தவரையில் திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுத்தவர். ஏன்னா எல்லா இயக்குநர்களும் எல்லா தயாரிப்பாளர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தருவது, கால்ஷீட் தருவது என்பது மிக ஒரு தவமாக இருந்தது. அவர்களை புதிய இயக்குநர்களை நம்பி படம் கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த். அந்த வகையில் வந்தவர் ஆர்கே செல்லுமணி, கேப்டன் பிரபாகரன் போன்ற படங்கள், ஹிட்டான படங்கள், புலன் விசாரணை போன்ற படங்கள்லாம் வந்து
திரைப்பட மாணவர்களுக்கு கொடுத்த ஒரு இதைத்தான் நம்ம புதிய இயக்குநர்களுக்கும் சரி, புதிய நடிகர்களுக்கும் சரி, வில்லனாக மன்சூர் அலிகான் அவர்களுக்கு கூட ஒரு வாய்ப்பை நல்கி தந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய இறப்பில் கூட அருகிலேயே அமர்ந்து கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார் மன்சூர் அலிகான் அவர்கள். இப்போ அரசியல் ரீதியாக மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கிறார். திமுக ஒரு பக்கம், கேப்டன் பக்கம் ஒரு பக்கம், சீமானுக்கு ஒரு பக்கம், இப்படி பல வகையில் மாற்றி மாற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். இது இருந்தாலும் இந்த நட்பை மாறாமல் என்றும் கேப்டனுடைய அந்த இதிலேயே வந்து பெட்டி ஃப்ரீசர் பாக்ஸ் விஷயத்துலேயே அழுதுட்டு போனது ஒரு விஷயம். அதே மாதிரி விசி ராஜேந்திரன் அவர்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருங்கி அவரோடு இருந்தவர். இப்படி பல நடிகர்களையும் சரி, இயக்குநர்களையும் சரி உருவாக்கி கொடுத்தவர் வந்து விஜயகாந்த் அப்படிங்கிற பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். அவரால் வாழ்ந்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் அவர் கட்சியை ஆரம்பித்து செல்லும் போது அவருக்கு நிறைய பேர் ஊடகங்கள் வந்து அவருக்கு எதிராகத்தான் திரும்பி சென்றதை தவிர, அவர் கேப்டன் அவர்கள் வந்து ஒவ்வொரு மேடையிலும் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அதை எதாச்சியே பேசக்கூடிய ஒரு தலைவர் தான் கேப்டன். மனசுல எண்ணப்பட்டதோ அதை அப்படியே சொல்லிட்டு போவார். ஒரு மேடையில் கூட நிறைய சொல்லியிருப்பாரு, ஓ எனக்கு என்னையா காசு காசு காசு, இன்னைக்கு எனக்கு வேணுதெல்லாம் சம்பாதிச்சிட்டேன், உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு வேளை சோறு விட மாட்டீங்களா அப்படின்னு யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு இவர் தான் கேப்டன். அப்படி இருக்கக்கூடியவரை வந்து எதாச்சும் ஒரு நம்ம சேலத்தில் கூட மைக்கு கீழே விழுந்து அதை எடுக்க போனார். உடனே வந்து அடிச்சிட்டாருன்ட்டு ரிப்பீட் பண்ணி போட்டு அவர் டேமேஜ், ஊடகங்கள் வந்து டேமேஜ் பண்ணி அவரை வளர்றதுக்கு இல்லாமையே பண்ணிச்சு. இதனால தான் வந்து ஒரு நல்ல மனிதர் ஒரு அரசியலில் கால் ஊன்ற முடியாத காரணம் இவ்வளோ ஒரு கொள்ளை கூட்டங்கள் நிறைந்த ஒரு அரசியலில் நேர்மையானவர்கள் வர முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஊடகங்களும் ஒரு உறுதுணையாக போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போதே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. மக்கள் உணர்ந்து விட்டார்கள். ஏன்னா கேப்டன் அவர்களையும் நம்ம இழந்து விட்டோம், அவருடைய நல்ல மனிதரை இழந்து விட்டோமா. இனி வரக்கூடிய 2026 தேர்தலில் விஜய்க்கு என்ற தவறை நாம் இழைத்து விடக்கூடாது என்று நினைத்து விஜய்க்கு வருகின்ற 26 தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தர வேண்டும் என்று அனைத்து மக்களும் ஒன்று கூடி நிற்கிறார்கள். அதனால தான் அவர் செல்லக்கூடிய இடங்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நாம் அதிர்வலையாக இருக்கிறது. அலைகடல் என்ன திரண்டு வந்து வரக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். இது எதிர்கட்சிகளும் சரி, ஆளுங்கட்சியும் சரி, இது வரக்கூடிய மக்கள் எல்லாம் ஓட்டாக மாறாது என்று திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கண்டிப்பாக இல்லை, வரக்கூடிய அத்தனை மக்களுமே ஓட்டாகத்தான் விடும். கண்டிப்பாக வரக்கூடிய 2026 தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தாவேகா வெற்றி பெறும். மக்கள் வந்து தயாராகிவிட்டார்கள். நன்றி, வணக்கம்.